வணக்கம். தலைநகர் டெல்லியில வந்து கார் குண்டு வெடிப்பின் போது ஏற்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, "ஆஜ் யஹவ் மே பஹுத் பாரி மன் சே ஆயா ஹூம்" அப்படிங்கிறாரு. அப்படின்னா, இங்க நான் வந்து மிகுந்த கனத்த மனதோடு வந்து இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் வேற என்ன சொல்றாருன்னா, அ குண்டுவெடிப்பின் போது இறந்த குடும்பங்களுக்கு நான் வந்து அவங்களுடைய வலி எனக்கு புரியுது. அவங்களுடைய வேதனை எனக்கு புரியுது. அவங்களுடைய கண்ணீர் வடிப்பு எனக்கு புரியுது. அவங்க எவ்வளோ துன்பத்துல இருப்பாங்க, துயரத்துல இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்துல இருப்பாங்க, எவ்வளோ மன வலியில இருப்பாங்கன்ட்டு என்னால புரிய முடியுது. என்னால உணர முடியுது. அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு வந்து, "ஆ இதுக்கு சம்மந்தப்பட்டவர்களை வந்து நாங்கள் வந்து சும்மா விடமாட்டோம். விசாரணை வந்து ரொம்ப வேகமாட்டு நாங்க முடக்கி விடப்பட்டிருக்கு. ஆ காவல்துறை, உளவுத்துறை இந்த மாரி விசாரணை வந்து ரொம்ப ஆழமாட்டு செயல்படக்கு நான் முடக்கி விட்டுருக்கேன். அ அவங்கள வந்து நான் கண்டுபிடிச்சு, அவங்கள புடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்தி, எ அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வாங்கி குடுப்பேன்." அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, காஷ்மீர்ல தீவிரவாதி வந்து சுட்டு கொன்னுட்டு அவன் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாதுன்னு போனானுங்களா, அப்போ அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி குடுத்தாங்க இல்லையா? அது மாதிரி இவங்களையும் புடிச்சு எடுத்து கடுமையாட்டு அப்படி வாங்கி குடுத்து அவங்கள வ தீர்த்து கட்டிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. எங்கருந்து சொல்றாரு தெரியுமா? பூட்டான்ல இருந்து சொல்றாரு. சம்பவம் நடந்தது எங்க? இந்தியால. சொல்றது யாரு? இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். எங்கருந்து சொல்றாரு? பூட்டான்ல இருந்து சொல்றாரு. இப்படிலாம் பண்ணிருவேன், அப்படிலாம் பண்ணிருவேன்ட்டு. சம்பவம் இங்க நடந்துட்டு இருக்கு. செத்துட்டு இருக்காங்க. செத்து விழுந்துட்டு இருக்காங்க. அங்க குண்டு வெடிச்சு. தலைவர் அங்க போயிட்டாரு. அங்க இருந்துகிட்டு சவுண்டு. "ஏய் நான் அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன்" அப்படி இப்படின்ட்டு. அ கரூர்ல விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் இறந்து போனதுக்கப்புறம் ஓடி போனார்ல ஒரு ஆளு. அப்படி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார்ல ஒரு ஆளு. அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆ? விஜய்க்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்ல. அ அவரு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, விஜய் வந்து வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. நீங்க வேற நாட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் வித்தியாசம். அப்படிதானா? வேற என்ன வித்தியாசம் இருக்கு? அ சொந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க இந்த இந்த விஷயங்கள் செய்றதெல்லாம் வந்து இங்க இருந்து செய்றது தானங்க சரியா இருக்கும். இந்தியால இருந்து செய்றது தானே சரியா இருக்கும். இப்போ சுற்றுப்பயணம் அங்க பூட்டான்ல சுற்றுப்பயணம் எதுவும் பிரச்சனை இல்லன்னா அப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க அங்க சுற்றுப்பயணம் போயிட்டு அங்க அங்க போயிட்டு அங்க உள்ள வேலைய பார்க்காம, இங்க நடந்த சம்பவத்த பத்தி அங்க இருந்துகிட்டு நான் அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன்னாக்கி, அங்க வேற எதுவும் இந்தியாவுக்கும், பூட்டானுக்கும் வேற ஏதாவது முக்கியமான தகவல் தொடர்பு நீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அதனால மக்கள் செத்தாக்கி வந்து ஓடி தான் போறாங்க. சில தலைவர்கள் வந்து விஜய் ஓடி போயிட்டாரு. இப்ப ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அங்க இவ்வளவு பிரச்சனைய வச்சுட்டு அங்க பூட்டான்ல போய் உட்கார்ந்துகிட்டாரு. அங்க இருந்துகிட்டு அத பண்ணிருவோம், இத பண்ணிருவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது என்ன கதை என்னன்னு தெரியல. மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அ போயிர்றாங்க எல்லாரும். நம்ம தான் இடையில கடந்து சாக வேண்டியது இருக்கு இல்லையா? ம். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.